இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் திருப்பிக் கொள்வோம் எங்களுடைய வேத புத்தகத்தை. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26வது அதிகாரம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26வது அதிகாரம் 30 இருந்து 36 வசனம் மட்டும். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26 30 இருந்து 36 மட்டும் வாசிக்க கேட்போம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அப்போ பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்துக்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் போஜனம் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. ஓகே, இந்த நாளிலும் நாங்கள் கவனிக்க போறோம். பேதுருவை குறித்த ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்க போறோம். எல்லாரும் கேட்க ஆயத்தமா? பேதுருவை குறித்த ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே என்ன காரியத்தை ஒரு தலையங்கமாய் போட்டுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையும் பேதுருவுடைய அறிக்கையும், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையும் பேதுருவுடைய அறிக்கையும், இல்லாவிட்டால் பேதுருவுடைய ஒரு தீர்மானம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, கவனிக்கிறீங்களா? பேதுரு ஒரு அறிக்கை செய்கிறார். என்ன? நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒருபோதும் இடற மாட்டேன், மரிக்க வேணுமென்றா உம்மோட கூட மரிப்பேன் என்று பேதுருடைய ஒரு அறிக்கை, இல்லாவிட்ட தீர்மானமான ஒரு அறிக்கை. சரி, இந்த அறிக்கையில அடுத்தது பேதுரு நிலைத்திருந்தாரா, நிலைத்து இல்லையா, தடுமாறினாரா, இல்லாவிட்டால் விழுந்து போனாரா, என்ன காரணம், அந்த அவர் விழுந்து போவதற்கு என்ன காரணம் என்றதை குறித்து பார்க்க போறோம். நிலைச்சிருந்தாரா, தீர்மானத்துல நிலைச்சிருக்க இல்லையா, விழுந்து போனார், தவறுபட்டார், தடுமாறினார், அதுக்கு என்ன காரணம்? சரி, இந்த இவர் தடுமாறும் போது தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன ஆலோசனை சொன்னாரா, சொல்லவில்லையா? சரி, இவர் விழுந்து போனார் என்று சொன்னால், தடுமாறி விழுந்தார் என்று சொன்னால், திரும்பவும் எழும்பினாரா என்றதை குறித்து பார்ப்போம். திரும்பவும் எழும்பினாரா இருந்தால் இயேசு கிறிஸ்து அதற்கு பிறகு அவரை சேர்த்து கொண்டாரா, அவரை அணைத்து கொண்டாரா என்றதை குறித்து, இந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம், உங்களுக்கு தெரியும், இதை படிச்சிருப்பீங்க என்றாலும் ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியை குறித்து நமக்கு ஒரு விளக்கத்தை சபைக்கு தருவாராக. ஆமென். என்ன, வேதத்தின் மூலமாய் அவர் என்ன செய்வார், வேதத்தின் மூலமாய் பேசுவார். ஹல்லேலூயா. கவனிப்போம். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்களா இருந்தால், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் என்ன செய்யும், சிதறடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்கள் என் நிமித்தம் எல்லாரும் என்ன செய்வீங்க, இடரல் அடைவீங்க, எல்லாரும் என்ன செய்வீங்க, இடற போறீங்கன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். என்ன, உடனடியா இவர் என்ன செய்யறார், பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாய், நிமித்தம் எல்லாரும் என்ன செய்வாங்க, இடர அடைவார்கள், நான் ஒரு காலம் இடரல் அடைய. கவனிங்க, இப்ப பேதுரு ஒரு அறிக்கை விடுகிறார், ஒரு தீர்மானமான அறிக்கை. சரியா, நான் என்ன செய்ய மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன். இடரல் அடைந்தாரா என்று பிற்பாடு பார்க்கும் போது நீங்க பார்த்தீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும், என்ன செய்தார், இயேசு சிலுவையில
அறைவதற்கு கொண்டு போகும்போது என்ன செய்தார்? 3 தரம் மறுதளிச்சிட்டார். சரியா? 3 தரம் மறுதளித்தார். இயேசு சொல்கிறார், சேவல் கூவதற்கு முன்ன நீ என்ன செய்வாய்னா 3 தரம் மறுதளிப்பாய். அப்ப மறுதளிச்சிட்டார். ஓகே. அப்ப இவர் என்ன செஞ்சிட்டார்? தன்னுடைய தீர்மானத்தில் அவர் என்ன செய்யல? நிக்கல. தீர்மானத்தில் நிக்கல. சரி, இந்த தீர்மானம் என்னத்தில் எடுத்தார் என்றால் அவர் தன்னுடைய சுய நம்பிக்கையில் எடுத்தார். தன் சுயத்தில் என்ன செஞ்சிட்டார்? எடுத்திருக்கிறார். அதனால அவரால் என்ன செய்யலாம போயிட்டு அந்த தீர்மானத்துல அந்த அறிக்கையில நிக்க முடியாமல் போய்விட்டு, அப்ப தடுமாறி என்ன செஞ்சிட்டார்? அந்த அறிக்கையில விழுந்துட்டார். சரி, வாழ்க்கையில இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களில என்ன செய்கிறோம்? அறிக்கை விடுவோம். என்ன கூடுதலா பாத்தீங்க, ஜெப நேரத்துல ஜெப அறைக்குள்ள நிறைய அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காய் ஓடுவேன், உமக்காய் அது செய்வேன், இது செய்வேன் என்று அறிக்கை இடுவோம். ஆனால் கதவை திறந்து வெளியில வரைக்க அந்த அறிக்கை காத்தோட என்ன செஞ்சிடும்? போயிடும். சபையில் ஆராதனை செய்யும் போது சபை மக்கள் என்ன செய்வார்கள்? நிறைய அறிக்கை பண்ணுவார்கள். ஆண்டவர்களுக்கு பாடல்கள் மூலமாய் வார்த்தை மூலமாய் நிறைய அறிக்கை செய்வார்கள். ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியில போனோன்னு என்ன செய்யும்? அறிக்கையும் எங்க போயிடும் என்று தெரியாது. பேதுரு ஏன் என்றால் தன்னிலே சார்ந்து நின்று அறிக்கை பண்ணுவது. சரியா? அப்ப இந்த அறிக்கையில இவர் தவறிட்டார். அவர் தவறினதுக்கு 2 காரணம், அநேக காரணம் இருந்தாலும் 2 காரணம் சொல்லுகிறேன். இது நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் இந்த காரியம் 2 காரணம் முக்கியமாக காண்பிக்கக்கூடியதா இருக்குது. என்னென்றால் 33வது வசனம் சொல்லுது, பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாய் உமது நிமித்தம் எல்லாரும். முதலாவது என்ன செய்கிறார்? இப்படி எங்கட பாசையில முதலாவது எல்லாரும் என்று சொல்ற. அடுத்தது நான் மாத்திரம். 2 காரியம். எல்லாரும் என்ன செய்வாங்க? மறுதளிப்பாங்க, இடறுவாங்க. ஆனா நான் என்ன செய்வேன்? இடறமான். இப்படி சொல்லலாம். இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? உம்மை பிடிச்சேக்க, உம்மை கொல்ல வரைக்க ஓடிடுவாங்க. அப்படின்னு நம்முடைய பேச்சு பழக்கில் நம்முடைய பாசையில சொன்ன எல்லாரும் என்ன துண்ட காணும் துணியை காணும் ஓடிடுவாங்க. நான் என்ன செய்வேன்? இரும்பு மனிதன் மாதிரி நிற்பேன். உம்மோடதான் மறிக்க நேரிட்டாலும், லூக்காவில சொல்ல மறிக்க நேரிட்டாலும் நான் உம்மோட என்ன செய்வேன்? மறிப்பேன். காவல்ல வருவேன், என்னத்திலும் உம்மோட கூட வருவேன். சரியா? இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. நான் மட்டும் நிற்பேன். நான் மட்டும் நான் பவுல் என்ன சொல்லுறார்? பவுல் என்ன சொல்றார்? நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். பாருங்க, பேதுரு தவறி கீழே விழுவதற்கு, தடுமாறினதற்கு காரணம் 2. என்ன? மற்றவர்களை குற்றப்படுத்தியது. எல்லாரும் திறமில்லை, எல்லாரும் இடறிடுவாங்க. ஆனா நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன்? தன்னை பெருமையாய் உயர்த்தினது, மெட்டுமை கொண்டது. என்ன? மட்டுமே கொண்டது. மற்றவர்கள் எல்லாரையும் உதாசீனப்படுத்தி அவங்க எல்லாம் திறமில்லை, அவங்க எல்லாம் நல்லா செய்வதில்லை, நல்லா பெரிய இது இல்லை, நான் மட்டும்தான் நல்லா செபிக்கிறேன், நான் மட்டும்தான் கொடுக்குறேன், நான் மட்டும்தான் உவாசம், நான் மட்டும்தான் எல்லாம், நான் மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் ஆண்டவரை விட்டு போயிடும், எல்லாரும் ஆண்டவருக்காய் வாழ பலமா இல்லை என்று அறிக்கையிட்டு செய்கிறவர்கள் சரியான கவனமாய் இருக்க வேண்டும். சுயத்தில் ஒருபோதும் சார்ந்து நிற்க கூடாது. பாருங்க, தாவீது என்ன செய்த? ஆண்டவர் சொன்னார் எண்ண வேண்டாம்னு சொன்னார் ஜனங்களை. இவர் கடற்கரை மணலை போல எண்ணிப்பார். ஏழுமா நட்சத்திரத்தை எண்ணிப்பார். ஏழுமா என்ன செஞ்சார்? ஜனங்களை எண்ண தாவீது விட்டார். என்ன செஞ்சார்? கர்த்தர் ஜனங்களை எல்லாம் கொள்ளை நோயினால பாருங்க, ஒருவர் தலைவன் செய்கிறார், ஜனங்கள் அடிவிடுகிறார். அவர் என்ன செய்கிறார்? தன்னை மேட்டிமை கொள்வதற்காக காரியத்தை செய்தார். அடுத்தது என்ன? இவர் என்ன செய்கிறார்? தாவீது இப்படியான காரியத்தை செய்கிறார்.
பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் என்ன செஞ்சார்? தான் கட்டின ராஜ்யம் என்று சொன்னார். கடைசியா 4 கால்ல புல்லு மேய்கிற கட்டத்துக்கு போயிட்டு. ஏரோது ராஜா என்ன செஞ்சார்? ஏரோது ராஜா அப்படியே கதிரையில இருந்து கொண்டும் நான் தான் என்னுடைய பேச்சுத்தான் பலம் உண்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாராம்? எதிர்த்து நிற்கிறார். அப்ப இங்க பாத்தீங்களா இருந்தால் தண்ணில சார்ந்து நிற்கிறது. அப்ப தண்ணில சார்ந்து நிற்கிறது தவறா? அது முழுவதும் சொல்ல முடியாது. நம்ம நம்பி இருக்கணும், நம்ம நம்பி இருக்கணும். ஆனால் எண்ணத்துல எப்படி என்று நான் சொல்லுகிறேன் என்றால், மற்றவர்களை குற்றப்படுத்தி தன்னை மட்டும் என்ன செய்கிறது? உயர்த்தி வச்சிருக்கிறது. தான் மட்டும்தான் சரியா? அப்படி என்னும் போது நாம் அநேக இடத்துல அடி வேண்டி விழுந்து எழும்பி பாடம் படிக்க வேண்டிய நேரம் இருக்கு. என்ன விழுந்து எழும்பி பாடம் படிக்க வேண்டிய. பேதுருக்கு 2 காரியத்தை பாத்தீங்களா இருந்தா 2 காரியம் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. இவங்க எல்லாம் நிக்க மாட்டாங்க, நான் தான் நிற்பேன். அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய பிரயாணத்திலும் அநேகர் என்ன சொன்னாங்க? நான் நிற்பேன் உங்களோட, நான் உங்களுக்காக உயரம் கொடுப்பேன். இன்றைக்கு ஏசு சிலுவையில் அறைய போகும்போது ஒருவனையும் காண, எல்லாம் ஓடிட்டாங்க. சரி பாருங்க, அடுத்ததாவது அதுல பாத்தீங்களா இருந்தா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு ஆலோசனை. இவருக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஒரு ஆலோசனை சொல்றார். என்னண்டா, ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். சரியா? என்ன? சேவல் கூவதற்கு முன்ன நீ என்ன செய்ய போற? என்ன மறுதளிக்க போற? 3 தடவை மறுதளிக்க. இது என்ன? ஆண்டவர் கொடுத்த ஒரு எச்சரிக்கை. அப்ப ஆண்டவர் ஏற்கனவே இவருக்கு என்ன செஞ்சிட்டார்? ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டார். நீ தவறி தடுமாற போற, எச்சரிக்கை. அப்ப ஆண்டவர் வேலைக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன செய்கிறார்? எச்சரிக்கை கொடுத்துடுவார். வேத வசனத்தின் மூலமாய், இல்லாவிட்டால் யாராவது பிரசங்க மூலமாய் யாராவது என்ன செய்வாங்க? சொல்லிடுவாங்க, கவனமாயிரு, போற பாதை கொஞ்சம் டேஞ்சர், நீ போற காரியங்கள். அப்ப பாருங்க, எங்களுடைய தீர்மானம் ஆவியினாலே எடுக்கணும். சரியா? நம்முடைய ஆவியினாலே, ரட்சிக்கப்பட்ட ஆவியினாலே, மீட்கப்பட்ட அந்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல் எடுக்கிற தீர்மானம் அது நிலைத்திருக்கும். பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து நிலைத்திருக்கத்தக்கதாய் செய்தவர் யார் என்றால் தானியேல். தானியேல் என்ன செய்தார்? அநேக சாப்பாடுகள் அநேகம் படைக்கப்பட்டிருந்தது, அநேகம் தீட்டுப்படத்தக்கதாய் இருந்தது. என்ன சொன்னார் தானியேல்? நான் என்ன செய்ய மாட்டேன்? தீட்டானது உண்டையும் புசிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். அப்ப அங்க பாத்தீங்களா என்றால் அந்த தீர்மானத்துல தானியேல் என்ன செஞ்சார்? நீ உறுதியாய் நின்றார். அப்ப நாம் எடுக்கிற தீர்மானம் வேத வசனத்தின்படி இருக்கணும். நாம் எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றும் தேவனோடு சேர்ந்து முடிவு எடுக்கிறதா இருக்கணும். சரியா? அப்படி எடுக்கும் முடிவுகள் நிச்சயமாய் ஆண்டவர் அதை நிறைவேற்ற பண்ணுவார். மனிதர்கள் 1000 இன்னமும் சொல்லலாம், ஆண்டவர் நிறைவேற்றுவார் அந்த தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற ஒவ்வொரு முடிவுகளையும். அப்ப பாத்தீங்களா இருந்தால் இங்க இவருக்கு ஏற்கனவே எச்சரிக்கிறார், நீ கொஞ்சம் கவனமாயிரு என்று எச்சரிக்கிறார். ஆனாலும் இவர் என்ன செய்கிறார்? இடறுகிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். என்னவா? தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கை. பாத்தீங்களா? இவன் என்ன செய்ய போறார்? பேதுரு தான் சிலுவையில அறையப்பட போறேன் இயேசு, இவர் என்ன செய்ய போறார்? மறுதளிக்க போறார், தவறிப்புட போறார் என்றதுக்காக கர்த்தர் ஏற்கனவே என்ன செய்கிறார்? நல்ல கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், எச்சரிக்கிறார். ஆனா அந்த எச்சரிப்புக்கு என்ன செய்யல? சத்தம் இடையில என்ன செய்கிறார்? மற்றவர்களை குற்றப்படுத்திட்டு தான் மட்டும்தான் ஒரு நிற்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார். ஓகே, இதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்?
இந்த இந்த விழுந்து போகாமல் நீ நிக்கிறதற்கு எச்சரிப்பு கொடுத்த கர்த்தர் இயேசு ஆலோசனையும் கொடுக்கிறார் தப்பித்துக் கொள்வதற்கு. என்ன ஆலோசனை கொடுத்தார் பாருங்க, வாசிச்சு பாருங்க. 44வது வசனம் வாசிப்போம். 44 26 44 வாசிங்க. 41 வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாத்தீங்களா, ஆண்டவர் விளங்கிட்டுதா பிள்ளைகளே? ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அடுத்தது விழுந்து போகாதபடி நீ என்ன செய், செபி. அப்ப ஒரு மனிதன் காப்பாற்றப்படுவதற்கு என்ன மிகவும் ஒரு திறவுகோல், ஒரு ஆயுதம் ஜெபம். என்ன நடக்க போகுது? இப்ப ஒரு சோதனையின் கட்டத்துக்குள்ள போறார், சோதிக்கப்பட போறார். நீங்க பாச்சு பாத்தீங்களா, வேற வசனங்கள்ல இருக்குது. சாத்தான் என்ன செய்ய போறான்? சுலகில போட்டு புடைக்க போறான். அப்ப ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகிறார் இவனுக்காக. அது மட்டும் இல்ல, இவனையும் என்ன செய்கிறார் சொல்லுங்க, வேண்டிக் கொள்ள சொல்லுறார். அது எவ்வளவு நேரம்? கன நேரமா? என்னோட கூட 1 மணி நேரம். ஆனா என்ன செஞ்சார் பேதுரு? நித்திரதான் செஞ்சார். வேண்டுற நேரம், இத கவனிங்க, ஒரு முக்கியமான நேரம். தேவனுடைய சத்தம் கேட்குது, தேவன் ஒரு காரியத்தை சொல்லுறார். அந்த நேரம் நாங்க நித்திரையா இருப்போமா இருந்தால் நாம சோதனைக்கு உட்பட்டுருவோம். அதாவது நித்திரைன்னா கண்ண மூடி நித்திரை மட்டும் இல்ல, நான் சொல்றது ஆவிக்குரிய ரீதியில நாங்கள் நித்திரை உள்ளவர்களா இருந்தால், என்ன நடக்குது சுற்றால என்ன நடக்குது என்று தெரியாமல் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? அந்த போராட்டம் புயல்கள் நம்ம தாக்கிடும். நாம் அதுக்குள்ள விழக்கூடியதா இருக்கும். அதுக்கு முதல் ஆண்டவர் சொல்லுவார், கவனமாயிரு, இந்த காரியத்துல கவனமாயிரு என்று சொல்லுவார். பாருங்க, பேதுரு அறிக்கை விட்டார், நான் என்ன செய்வேன்? எல்லாரும் மறுதளிப்பாங்க, நான் தான். எல்லாரும் இடறிடுவாங்க, நான் தான் என்ன செய்வேன்? இடற மாட்டேன், உம்மோடு இருப்பேன். ஆண்டவருடன் சொல்லுறார், சேவல் கூவுவதற்கு முன்னம் நீ 3 தரம் மறுதளிக்க போற. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்க. அப்ப ஜெபம் பண்ணி இருக்கணும். என்ன? ஆண்டவரே, இந்த சேவல் கூவுவதற்கு முன்னம் 3 தரம் மறுதளிப்பாயின்னு சொன்னீரே, நான் அது அப்படி மறுதளிக்காம என்ன செய்யணும்? காத்து கொள்ளுங்கன்னு ஜெபிச்சிருக்கணும். அத கூட என்ன செஞ்சிட்டார் இவர்? விட்டுட்டார். ஏன்? தன்னின நம்பிக்கை தவறில்ல. மற்றவர்கள் எல்லாரும் விடருவா, நான் தான் நிற்பேன் என்ற அந்த ஒரு இது, நான் தான், நான் என்ன அல்லேலூயா. அப்ப நான் என்ற ஒரு காரியம். அப்ப இங்க பாருங்க, இப்படி விழுந்த போது பேதுரு, இப்படி விழுந்த உடனே பேதுரு என்ன செய்கிறார்? மறுதளிச்சிட்டார். மறுதளிச்ச உடனே என்ன நடக்குது? இப்ப சேவல் குவித்து. நமக்கும் சில சேவல்கள் இருக்கு. நமக்கும் ஆண்டவர் சேவல் வச்சிருப்பார், சேவல் வச்சிருப்பார். சில மனுஷரும் கழுதையும் வச்சிருப்பார், சிலருக்கு காகத்தையும் வைத்திருப்பார், சிலருக்கு புறாவை வச்சிருப்பார். என்ன காட்டி கொடுப்பார். அப்ப பாருங்க, என்ன காரியம் என்றாம். இப்ப இவர் என்ன செய்கிறார்? மனஸ்தாபப்படுகிறார். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம், அதனால சொல்றார். என்ன? சேவல் கூவின உடனே அவருக்கு தெரிஞ்சிட்டு, அட ஏசு சொன்னாரே மறுதளிக்க, நான் என்ன செஞ்சிட்டேன்? எச்சரிப்ப கேட்கல. என்ன அடுத்தது? ஒரு ஆலோசனை சொன்னார், செபி என்று, அதையும் கேட்கல, நித்திரை அடிச்சிட்டேன். இப்ப பொம்பளைக்கு முன்னால என்ன? மறுதளிச்சிட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன். கூட இத்தனை வருஷம் அவரோட சாப்பிட்டு இருக்கிறேன், அவரோட இருந்திருக்கிறேன், அவர் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறேன். அவர் நான் என்ன செஞ்சு சொல்லி இருக்கிறேன்? நீர்தான் தேவனுடைய குமாரன் சொல்லி இருக்கிறேன். இயேசு என்ன சொன்னார்? மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்த, பரலோக பிதா வெளிப்படுத்தின ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார் பேதுரு. பாருங்க எப்படிப்பட்ட பேதுரு, ஒரு வல்லமையான பேதுரு என்ன செய்திருக்கார். அவ பாருங்க, இப்ப மனஸ்தாபப்படுறார். ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யும் போது அவன் அதுக்கு பரிகாரமாக மனஸ்தாபப்படுவது மிகவும் முக்கியம். தான் செய்த தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும், தான் செய்த தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு அநேகர் செய்த தவறு என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, உணர்ந்து கொள்ள மாட்டாங்க, பிடிவாதமா நிற்பாங்க. இல்ல நான் செய்யல, நான் சொல்லல. அப்ப பாருங்க, உண்மையாவே பேதுரு, நான் யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த ஒரு ஜெபம் இருக்குதானே, என்ன ஒரு விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அது காப்பாற்றி இருக்கிறது. இயேசு என்ன உங்களுக்காக அவர் என்ன செய்கிறாராம், பிதாவுடைய வலது பாசத்தில் இருந்து உங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த பேதுரு இப்ப எல்லாருக்கும் முன்னால தைரியமா சொன்ன பேதுரு என்ன செஞ்சிட்டார், மறுதளிச்சிட்டார். இப்ப பேதுருடைய மன உணர்வு, மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? எல்லாருக்கும் முன்னால நான் என்ன சொல்லிட்டேன், இயேசுக்கா வாழுவேன். இப்ப அவர் அந்த கூட்டத்துக்குள்ள வரைக்க அவருக்கு எப்படி இருக்கும், ஒரு மனதிலே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் அவர் பெரிய ஜென்டில்மேன், என்ன அவர் பெரிய ஒரு எல்லாருக்கும் மூத்த ஆளா இருந்தபடினால அவர் என்ன செய்யறார், விறுவிரண்டு இயேசு உயிர்த்தெழும்பி காண்பிக்கிறார். காண்பிச்ச பிறகு அவர் என்ன செய்யறார் தெரியுமா, எல்லாரையும் கூட்டிக் கொண்டு திரும்பவும் எங்க போறார் தெரியுமா, மீன் பிடிக்க போறார். திரும்பவும் சரியா பழைய தொழில திரும்பவும் செய்கிறார், விட்டு வந்த தொழில திரும்பவும் என்ன செய்கிறார், செய்கிறார். இயேசு அழைக்கும் போது வலை, படகு, சகலதையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினார். இப்ப என்ன செஞ்சார், இயேசு மரித்து பரமேறிட்டார், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்துட்டார். இப்ப தரிசனம் காட்டுறார். ஆனாலும் என்ன செய்யல, திரும்பவும் அவர் என்ன செய்கிறார், திரும்பவும் பழைய தன்னுடைய வேலையை செய்வதற்கு போறார். பாருங்க, அப்ப போனது மட்டும் இல்ல, தான் போனது மட்டும் இல்ல, தன்னோட சேர்ந்த நண்பர்களையும் சேர்த்து கொண்டு போட்டார். சரியா? அப்ப பாருங்க, நின்ற வெள்ளத்தை வந்த வெள்ளம் இன்னொன்று சொல்லுவாங்க. அப்ப கவனிங்க, இங்க நீங்க பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனா இருக்கிறார். என்ன, தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தார். இந்த பேதுருவை விட்டாரா? பாருங்க, அழகான, எனக்கு மிகவும் அருமையா பிடிச்ச ஒரு சம்பவம். இதுல எல்லாம் பிடிக்கும், ஆனா இதுல ஒரு இருதயத்தை தொடுறது யோவானது சுவிசேஷத்துல இங்க பாத்தீங்களா இருந்தா, பேதுரு என்ன செய்யறார், பேதுருவை போய் சந்திக்கிறார். பேதுருவை சந்திச்சு என்ன அழகா சொல்றாருன்னு பாருங்க. கடைசி அதிகாரம் 21, யோவான் எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15 இருந்து 17 மட்டும் வாசிங்க. 15 இருந்து 17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? கேளுங்க, முதலாவது கேள்வி, இவர்களிலும் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? கவனிங்க, ஸ்டாப், கவனிங்க. முதல் என்ன இவர் சொன்னவர், எல்லார விட நான் தான் என்ன செய்வேன், விளங்கிட்டா, எல்லார விட எல்லாரும் மறுதளிச்சிருவாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை மறுதளிக்க மாட்டேன், எல்லாரும் மறுதளிச்சிருவாங்க. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், இவர்கள் எல்லார விட என்ன, அப்படித்தானே, என்ன என்னில நீ என்ன செய்யற, அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அடுத்தது, இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக, பிறகு ஆடுகளை மேய்ப்பாயா, இரண்டாம் தரம். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசுவே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3 தரம் கேட்கிறார். முதல் கேட்கிறது கவனிங்க. முதல் கேட்கிறார், இவங்க எல்லாரையும்
எல்லாரை விட நீ என்ன அன்பா இருக்கிறியா? ஓ, நான் என்ன ஆண்டவரே, நான் அன்பா இருக்கிறேன். சோ ரெண்டாம் தரம் கேட்கிறார். சரி, என்ன செய்யறா? ஆட்டுக்குட்டி அமைப்பார். ரெண்டாம் தரம் கேட்கும் போது என்ன செய்யறா? ஆடுகள் அமைப்பார். மூன்றாம் தரம் கேட்ட உடனே அவருக்கு அந்த நினைவு வந்துட்டுது. என்ன என்ன செஞ்ச? 3 தரம் தானே மறுதளிச்சார். சரி, ஆண்டவர் குத்தி காட்டவல்ல, அந்த மனநிலையில இருந்து அவர் என்ன செய்கிறார்? அவனை விடுதலையாக்கி தன்னிடத்துல சேர்த்துக் கொள்றார். இப்படிப்பட்டவனையும் என்ன செய்கிறேன்? நான் அணைத்துக் கொள்ளுகிற கர்த்தர். நம்ம தவறி போகும்போது கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம தேடி வந்து அணைத்துக் கொள்ளுகிறவர். ஆண்டவரோடு தூர போகும்போது கூட அவர் நம்மை தேடி வந்து அணைத்துக் கொள்ளுகிற கர்த்தர், அணைத்துக் கொள்ளுகிறவர். என்ன, நம்ம தேடி வருகிற ஒரு தெய்வம், நம்மில் அன்பு கூறுகிற ஒரு தெய்வம் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரிலும் அன்பு கூறுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. நம்மை தேடி வந்து நேசிக்கிறவர், நம்முடைய தவறுகளை குற்றப்படுத்தி சொல்லுகிறவர் அல்ல. நம்மை அவர் அன்பு காட்டி நம்முடைய தவறிலிருந்து அவர் காப்பாற்றுகிறவர். பாருங்க, ஒரு பேதுருவுக்கு முதல் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன நேசிக்கிறியா? நான் நேசிக்கிறேன். நேசிக்கிறவனுக்குத்தான் என்ன கொடுக்கிறார்? ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். வடிவா கேளுங்க, தேவனை நேசிக்கிறவனுக்கு ஒரு பொறுப்பை. அப்ப கடவுளை நேசிக்கிறவன் தான் என்ன செய்வான்? ஆடுகளையும் என்ன செய்யலாம்? மேய்க்க முடியும், நேசிக்கவும் முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்கிறார்? உன்னை போல புறனை நேசி. இரண்டாவது கட்டளை. முதலாவது கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன செய்? அவரில் அன்பு கூறு. அன்பு கூறுகிறவன் என்ன செய்கிறான்? பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்ப ஒருவர் நேசிக்கிறவனுக்குத்தான் ஒரு பொறுப்பை கொடுக்க முடியும். அப்ப இதுல பாத்தீங்களா, கடைசியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனிடத்துல அன்பு. விழுந்து போனான், தவறி போனான் என்று அவர் கைவிடையில. விழுந்து போனான், தவறி போனான் என்று இயேசு கைவிடையில. அவன்கிட்ட போய் அவன்கிட்ட கேட்கிறார், என்ன நேசிக்கிறியா? ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நேசிக்கிறவன்றது ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாளில நாங்கள் கவனித்து பார்த்தோம். என்ன, பேதுரு எப்படி நேசிக்கிறார்? பேதுருடைய நிலை, பேதுரு மறுதலித்த நிலை, அவர் ஏன் மறுதலித்தார்? அதற்கு இயேசு கிறிஸ்து அவர் மறுதலிக்கும் போது என்ன எச்சரிக்கை கொடுத்தார்? அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு வழியை சொன்னார். பிற்பாடு அவன் விழுந்து போன போது, மனஸ்தாபப்பட்ட போது இயேசு என்ன செய்கிறார்? திரும்ப ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு அழகான ஆண்டவர். ஆமென், ஆமென்.